இருக்கிறது அண்ணுனா அப்போ அங்க இருக்கிறது யாரு? சந்தோஷ், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? சந்தோஷ், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, வீட்டுக்குள்ள போலாம். இல்ல இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். ஏய் சந்தோஷ், நீ என்னதான் நினைச்சாலும் என்னையும் அபியும் உன்னால பிரிக்கவே முடியாது. மேரேஜ் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் அபி கழுத்துல தாலி கட்ட போறத நீ பார்க்க தான் போற. சலகுட்டி பாய். அது கரெக்டா அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான போன் வந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அதான் உங்ககிட்ட சரியா பேச முடியல. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்படியா? ஆமா மேடம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? சரி சந்தோஷ். ஓகே ஓகே மேடம். சந்தோஷ் கன்ஃபார்மா அபிய பாத்துருக்கணும். அதான் பேசும்போது தடுமாறான். வேணா அடிப்ப வாயே என் தங்கம். அப்பப்ப உனக்கு பிரைட்டா உன் மூளை வேலை செய்யுதுடா. கையிடுமா, எங்க பிரைட்டா வேலை செய்து பிரைட்டா? டேய், நாம சிந்தாமணி கிட்ட திரும்பவும் பணம் கேட்டு பார்த்தா என்னடா? ஏம்மா, அவ கிணச்சியா இருந்தாலும் ஒரு வாட்டி தாமா ஏமாறுவா, ஓயாம ஏமாறுவாளா? டேய், இதுங்க ஏமாறும்டா. நாம திரும்பவும் வலை விரிச்சு பாப்போம். எதுவும் கிடைக்கலனா அதனால நமக்கு எதுவும் நஷ்டம் இல்லடா. அப்படி கிடைச்சா சுறா மீனே கிடைக்கும். சுறா மீன் கிடைக்குமா? என்னடா யோசிக்கிற? நீ சிந்தாமணிக்கு போன் பண்ணி நான் சொன்ன மாதிரி பேசு. புடவெடுக்கலான்னு டிசைன் பாத்துட்டு இருக்கேன்டி. நானே சஞ்சீவ் ஏன் திடீர்னு ஊருக்கு போறான், அதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. நீ ஜாலியா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பாத்துட்டு இருக்கியா? உன் கழுத்துல சஞ்சீவ் தாலி கட்ட போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு டென்ஷன்? கூல். பாத்தியா, போன் கூட ரிங் ஆகுது. நல்ல சகுனம். இவளுக்கு தான் பணம் கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு இந்த மூதேவி போன் பண்ணுது? சொல்லுங்க சல்மான், எதுக்கு போன் பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு இன்னொரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்னது, இன்னும் 10 லட்சம் வேணுமா? டேய், அப்ப சரி, நான் டைம் ஸ்பாட்ல உங்க மெசேஜ் பண்றேன். இங்க பணத்தை அங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரிங்க சார். ஏன்னா இந்த சல்மானுக்கு பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். அம்மா, பணத்தை தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்கம்மா. இனிமே நாம பணக்காரங்கம்மா. நீ பணக்காரி ஆயிட்டமா? என்னம்மா சொல்றா? திரும்பவும் பணம் கேக்குறாண்டி. குடுக்கலனா வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவேங்கிறான். இப்பதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள புது சொன்னா. முதல்ல அவன் கேட்ட பணத்தை கொடுத்து அவன் வாய் அடைமா. புள்ள பூச்சி நினைச்சு குழவிய புடிச்சனோ. எப்படியாவது 2 நாள்ல சங்கரை கண்டுபிடிச்சே ஆகணும். மாமா, அப்பதான் மாமா நான் அபி கழுத்துல தாலி கட்ட முடியும். இதை தவிர வேற வழியே இல்ல. சரி, முயற்சி பண்ணுவான். முடிவு அந்த ஆண்டவன் கையில விடுவான். வா மாமா. மாப்ள, சொல்ல மாமா. இரு, இப்படியே நடந்துட்டு இருந்தா எப்படி? அந்த பையனை பத்தி யாரையா விசாரிப்போம். சரி, கேப்போம் வாங்க. டாக்டர், அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்களுக்கு உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். தலையில அடிபட்டதுல நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு.
சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணணும்னா அர்ஜென்ட்டா 2 யூனிட் பி பாசிட்டிவ் பிளட் வேணும். எங்க பிளட் பேங்க்லயும் அந்த குரூப் ஸ்டாக் இல்ல. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது நீங்க ஏற்பாடு பண்ணுங்களேன். டாக்டர், என்னோட பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான். அப்படியா? நர்ஸ், இவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு யூனிட் பிளட் எடுத்துருங்க. ஓகே டாக்டர், வாங்க சார். அண்ணா அண்ணா அண்ணா, ஏன்டா ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுண்ணே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, யாரோ 2 பேரு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கண்ணே. ஹாஸ்பிடல்? டேய், எந்த ஹாஸ்பிடல்ரா? பக்கத்துல நெட்சல் மேல ஆஸ்பத்திரிண்ணே. அம்மா, மாப்பிள, குழந்தை காப்பாத்த போய் அந்த அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள. நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அந்த அம்மா கண்டிப்பா பொழைச்சுக்குவாங்க. சார், டாக்டர், எஸ், அவங்க எப்படி இருக்காங்க சார்? நீங்க டைமுக்கு பிளட் கொடுத்ததுனால அந்த அம்மாவை காப்பாத்தியாச்சு. ஷீ இஸ் ஆல் ரைட். மாப்பிள, நான் சொல்றேன்ல அந்த அம்மா பொழைச்சுக்குவாங்கன்னு. தேங்க்ஸ் டாக்டர், எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? உங்க அம்மாவா அவங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க அம்மாவை காப்பாத்தியாச்சு. நீங்க எங்க அம்மா உயிரை காப்பாத்துனது மூலமா என் உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல. இப்ப நீங்க என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. ஐயோ, ஏன் இப்ப பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துற நானே உங்களுக்கு கடவுளா தெரியுறேனா? சுயநலமே இல்லாம ஒரு குழந்தை உயிரை காப்பாத்த தான் உயிரை கொடுக்க துணிஞ்சாங்களே உங்க அம்மா. அவங்க என்ன சொல்றது? உங்க கண்ணுக்கு நான் கடவுளா தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு உங்க அம்மா தான் கடவுளா தெரியுறாங்க. நீங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். காஃபி சாப்பிடுங்க. எங்க ஊர் காஃபி சூப்பரா இருக்கும். சொல்லுங்க நண்பா, யாரை தேடி வந்திருக்கீங்க? நாங்க தேடி வந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அந்த பையனோட பேரு, அவன் படிச்ச காலேஜோட பேரு, பேட்ச், இயர், இது மட்டும் தான் சார் தெரியும். அப்படியா? சரி, அந்த பையன் படிச்ச காலேஜ் பேரை சொல்லுங்க. இப்பதான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே, நீங்க இந்த வெயில் அலையணுமா? உங்களுக்கு பணம் வேணும்னா எனக்கு ஒரு போன் பண்ணுங்க போதும், நானே உங்க வீட்டுல வந்து குடுக்குறேன். அப்பதானே நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே வந்து வாங்கிக்கிறேன். எப்படியோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனா சரி. அண்ணா கொடு, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நான் வரேன். 20 வட்டி. முருகா, இந்த மாதிரி ஒரு 4 கஸ்டமரை எனக்கு கொடுத்தேன்னா டாட்டாவுக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு நான் சொத்தை சேர்த்துருவேன். நண்பா, நீங்க 2 பேரும் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நம்ம காலேஜுக்கு போயிட்டு என் பேட்ச்ல படிச்ச சங்கரோட அட்ரஸ வாங்குவோம். வாங்க வாங்க, கொடுங்க கொடுங்க. நண்பா, 2 பேரும் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க. பாத்ரூம் இங்க இருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. அம்மா, நான் போய் டாக்டர் கொடுத்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, சரிங்களா? மாப்பிள, அம்மா, நான் போய் லைட்டா குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. நாளைக்கு மார்னிங் அவர் காலேஜ் கூட்டு போய் சங்கர் அட்ரஸ வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. எனக்கு என்னவோ நாளைக்கே நம்ம சங்கர் கண்டுபிடிச்சோன்னு தோணுது. சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு சஞ்சீவ். ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணவன நாம கண்டுபிடிச்சாதான் ஸ்ரீஜாவை அத்தை கிட்ட மாட்டி விட்டு நீ என் கழுத்துல தாலி கட்ட முடியும்.
அபி என்ன ஸ்ரீஜாவை பத்தி பேசுறா? என்னவா இருக்கும்? நீ எதுக்கும் பயப்படாத அபி. நாளைக்கு கண்டிப்பா சங்கரை கண்டுபிடிச்சிருவேன். ஓகே சஞ்சீவ். என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. சஞ்சீவ் எதுக்கு கோயம்புத்தூர் போயிருக்கான்? அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. கண்டுபிடிக்கிறேன், அத சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். வாங்கிக்கங்க. கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடும். கண்டிப்பா எல்லாரும் வந்துடும். அப்ப நாங்க புறப்படுறோம். என்னது வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறதா? இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஐயோ, இன்னும் நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோமே. காஃபியா சாப்பிட்டு போங்க. தானா போய் காஃபி எடுத்து வா. இதோ வரேங்க. சீக்கிரம் உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருமா. இந்த ட்வின்ஸ் மேட்டரை இந்த ஆளு இப்படி பொசுக்குன்னு போட்டு உடைச்சிட்டாரே. எப்படியாவது இதை சமாளிச்சே ஆகணும். அண்ணே, நீங்க வேற யாரையா சொல்றீங்க போல இருக்குண்ணே. என்னம்மா ஈபி கந்தசாமி தானம்மா? ஆமாமா, அவரேதான். அவர் வீடு கூட மயிலாப்பூர்ல இருக்க, சரிங்களா? ஆமா, அவரேதான். அப்ப நான் சொல்ற கந்தசாமியும் நீங்க சொல்ற கந்தசாமியும் ரெண்டு ஒண்ணுதான். கந்தசாமிக்கு ரெண்டு பொண்ணுங்க தான். ஐயோ அண்ணே, மயிலாப்பூர்ல எத்தனையோ கந்தசாமிங்க இருப்பாங்க. நீங்க எப்படி அத வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்கண்ணே. அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? இத பரமா சிந்தாமணி, எந்த விஷயத்தையும் பக்குவமா பேசணும்னா யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இத பாரு, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நீங்க வேணா போயிட்டு வாங்களே. கல்யாண பத்திரிக்கைய எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். நானே போய் நேரா பேசிட்டு வந்துடுறேன். சந்தோஷ், வா போயிட்டு வந்துருவோம். என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரே. அண்ணன் சம்பந்தி கிட்ட பேச போற விஷயத்தை உடனே பார்ட்னருக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். பார்ட்னர் எதையாவது பேசி சமாளிச்சுக்கிட்டோம். சாரி, இந்த விஷயத்தை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதான் உன்கிட்ட சொல்லல. இந்த விஷயத்தை சஞ்சீவ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். நீங்க தான் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும். சஞ்சீவ் சதீஷ கண்டுபிடிச்சாதான ப்ராப்ளம். அவனை கண்டுபிடிக்க விடவே கூடாது. அதை எப்படி பண்ண முடியும்? சஞ்சீவ் கோயம்புத்தூர்ல இருந்தா தானே சதீஷ கண்டுபிடிப்பான். நாம எதையாவது பண்ணி சஞ்சீவ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு உடனே வர வைக்கணும். நான் ட்ரை பண்ண, என்னால முடியல. எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எதையாவது கேட்டு அவங்க எதையாவது உளறி நீங்க ட்வின்ஸ்ங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா எங்க அண்ணனே சஞ்சீவுக்கு அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். புதுசு புதுசா ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டே இருக்கே. சரி, நான் ஏதாவது பண்றேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க பார்ட்னர். ஹே, நான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? இல்ல, ஒரு ப்ராப்ளம். நான் கிளம்புறேன். என்ன ப்ராப்ளம்? சம்பந்தி வாங்க 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 சம்பந்தி வாங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் மாப்ள. வாங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி. தெய்வானே, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கம்மா. வாங்க சம்பந்தி. வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். சரி, அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாம்னு. நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுங்க. அனு சொன்ன பொய்யால நாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கோம். இப்ப சம்மந்தி நம்ம கிட்ட ட்வின்ஸான்னு கேட்டாரே, அதுக்கு என்ன பதில் சொல்றது இப்போ? நம்ம சம்மந்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா மட்டும்தான் அனு வாழ்க்கையை நம்மளால காப்பாத்த முடியும். உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா போய் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. இல்ல தெய்வானே, அனு கிட்ட. சரி,
உங்களால சொல்ல முடியாதுன்னா விடுங்க, நானே சொல்லிக்கிறேன். வாங்க. ஐயோ, மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா அக்கா வாழ்க்கை நாசமா போயிடுமே. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியலையே. எங்க வீட்ல 2 பொண்ணுங்க. நாங்க ட்வின்ஸ் தான். என்ன இவ பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டா? ஒருவேளை திருந்திட்டாளா? பிரின்ஸா? இத பத்தி ஏமா முன்னாடி எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அக்காவே முன் வந்து மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றானா? ஒருவேளை அக்கா மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டாலோ? என் தங்கச்சி இறந்து போன விஷயத்த இப்பதான் எங்க அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு நிம்மதியா இருக்காங்க. என் தங்கச்சி பத்தின பேச்ச ஆரம்பிச்சு எங்க அப்பா அம்மாவை திரும்பவும் கஷ்டப்படுத்தணுமானுதான் நான் அவளை பத்தின விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அந்த வலியை என்னால உணர முடியும் சம்பந்தி. விடுங்க மாமா, நீங்க என்ன தெரிஞ்சா கேட்டீங்க? யாரோ சொன்னாங்கன்னு தானே கேட்டீங்க. இல்ல மானு, நீ என்னதான் சொன்னாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் உங்களுக்கு ரெட்ட குழந்தைங்களான்னு கேட்டப்போ சம்பந்தி சொல்ல தயங்கினாரு. அப்பவே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை விட்டுருக்கணும். திரும்ப திரும்ப அதை பத்தி விசாரிச்சதுதான் தப்பு. தேவையில்லாம இங்க வந்து சந்தோஷமா இருந்தவங்க எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டேன். 1000 காரணங்கள் சொன்னாலும் நீ பண்ணது பெரிய தப்பு. இந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுமா. எனக்கு அது வலிச்சதே இல்லக்கா. ஏன்னா என் அக்கா ஜெயிக்க தானே என்ன கொல்றான்னு நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சுகமாதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள நடக்கிற மேரேஜ் கேம்ல என்ன ஜெயிக்கிறதுக்காக இப்படி வார்த்தையால என்ன உயிரோடவே கொண்டுட்டியக்கா. இதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குதுக்கா. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 100 வருஷம் நான் கூட சந்தோஷமா வாழணும். நீ சொன்ன எல்லா ஜென்மத்திலயும் இப்படிதான் நடக்கும். அந்த சாமி துணையா இருக்கும். இங்க பாரு, இனிமேல் உங்க அக்கா சொல்றான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? அபி எப்ப பார்த்தாலும் அள வைக்கிறது அனுக்கு வேலையா போச்சு. சே, சீதாவுக்கு எப்படி அடிப்படை வைக்கிறது? ஆமா, நம்ம சைடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. சஞ்சீவ் எப்படியும் உன் கழுத்துல தான் தாலி கட்ட போறான். அப்புறம் எதுக்கு சீதாவுக்கு அடிப்படை வைக்கணும்? மா, அதான் சொன்னனே, சஞ்சீவ் ஏதோ ஒரு பிளானோட தான் வெளியூர் போயிருக்கான். மேரேஜ் வரைக்கும் சஞ்சீவ ஃப்ரீயா விட்டா அவன் அபி கழுத்துல தாலி கட்ட ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவான். அவனை ஃப்ரீயாவே இருக்க விடக்கூடாதுமா. சஞ்சீவ வெளியூர்ல இருந்து உடனே சென்னைக்கு வர வைக்கணும். அதுக்கு அத்தைக்கு நாம அடிப்படை வைக்கணும்னு அனு சொன்னதா சொன்னல.
அப்படியா? அப்ப சரி. சீதாவுக்கு எப்படி அடிப்படை வைக்கிறது? சரி, அப்பதான் அவன் வெளியூர் போறத பத்தி திரும்ப யோசிக்கவே மாட்டான். அத்தையும் குணமாக டைம் ஆகும். அது வரைக்கும் அத்தைய பாத்து பண்ணி தவிர மேரேஜ நிறுத்துறத பத்தி யோசிக்கவே மாட்டான். அப்ப சரி. ஆமா, குக்கரை எப்படி வெடிக்க வைக்கிறது? குக்கர் விசில் நாசில்ல ஏதாச்சும் ஒரு குச்சியை வச்சு அடைச்சிரு. அத்தை சமைக்கும் போது பிரஷர் ஏறி குக்கர் தானா வெடிக்கும். ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். என்ன இன்னும் குக்கர்ல இருந்து விசில் வரவே இல்ல? மாப்ள, என்னாச்சு மாப்ள? மாப்ள, நண்பா என்னாச்சு? மாமா, அம்மா சமைக்கும் போது குக்கர் அடிச்சு அவங்க முகத்துல அடிபட்டுச்சா மாமா. மாப்ள, என்னாச்சு மாப்ள? நான் உடனே கிளம்பி வரேன்ப்பா. நான் வரதுக்கு அம்மா பாத்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்டா. நீ சீக்கிரம் கிளம்பி வாடா. மாப்ள, அம்மா வா மாமா, உடனே ஊருக்கு அம்மா பாக்கலாம். சரி வா மாப்ள, போலாம் போலாம். சீக்கிரம் வா வா, சீக்கிரம் வா வா. வாங்க, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. சீக்கிரம் மாப்ள. சஞ்சீவ், நீ ஊருக்கு போயிட்டு என்ன கால் பண்ண, நான் இங்க விசாரிச்சு வைக்கிறேன். கவலைப்படாத, அம்மா கொண்டு ஆகாது, தைரியமா போயிட்டு சரி. அம்மா சமைக்கும் போது குக்கர் வெடிச்சு அம்மாக்கு அடிபட்டு போச்சா? என்ன பண்ணுதுன்னு புரியல அபி. எங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அபி. சஞ்சீவ், நீ ஒன்னும் கவலைப்படாத. அத்தைக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அதான் உடனே சென்னைக்கு கிளம்பி வரேன். பஸ் ஏற ஆட்டோல போயிட்டு இருக்கேன். ஒருவேளை அத்தைக்கு வேணும்னே அடிப்படை வச்சு சஞ்சீவ சென்னைக்கு திரும்ப வரவழைக்கிறது ஸ்ரீஜா போட்ட பிளானா இருக்குமா? எங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அபி. இப்ப பஸ் ஏறினா காலையில சென்னையில இருப்பேன். வேண்டாம் சஞ்சீவ், நீ சென்னைக்கு வர. அம்மாவை யார் பாத்துக்கிறது? அத்தைய நான் பாத்துக்கிறேன். எப்படி அபி? நீ எங்க வீட்டுக்கு போனா மாட்டிக்க மாட்டியா? மாட்டேன் சஞ்சீவ். நானும் மாதிரி போய் அத்தைய பாத்துக்கிறேன். நீ அந்த சங்கரை சீக்கிரமா தேடி கண்டுபிடி. ஸ்ரீஜாவுக்கும் நமக்கும் நடுவுல நடக்கிற இந்த சேஸ் கேம்ல நாம தான் ஜெயிக்கணும். அவ எந்த பக்கம் காயினை நகர்த்தினாலும் அவ பிளான்ல நம்ம சிக்க கூடாது. அத்தைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம சங்கரை சீக்கிரமா தேடி கண்டுபிடி. அந்த ஸ்ரீஜாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வா அனு. நீங்க அவங்களோட மருமக. அப்படியா? இந்தம்மா, இதுல உங்க அத்தைக்கு எந்தெந்த மெடிசன் எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதியிருக்கேன். அத படிச்சு பார்த்து கரெக்டா கொடுக்கணும். கண்டிப்பா. உங்க அத்தைய நல்லா பாத்துக்கோமா. நான் வரேன். நீங்க யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க. அத்தை குணமாகுற வரைக்கும் அவங்க பக்கத்திலேயே இருந்து பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அனு, நீ சொன்ன மாதிரியே சீதாவுக்கு அடிப்பட்ட விஷயத்த அண்ணன் போன் பண்ணி சஞ்சீவ் கிட்ட சொல்லிட்டாரு. அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க திரும்பி நான் பண்ணவும் விட மாட்டேன். சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டுறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டின உடனே அத்தை மாமாவுக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நீங்க எப்படி என் மேல திருட்டு பட்டம் கட்டி என் இந்த வீட்டை விட்டு விரட்ட பாத்தீங்களோ அதே மாதிரி அத்தையும் மாமாவும் உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுவாங்க. பெட்டி படுக்கையோட கிளம்ப ரெடியா இருங்க.
இது முருகர் கோயில் பிரசாதம். அந்த முருகர் உங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டார் அத்தை. அபிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்டயே நக்கலா பேசிட்டு போவா. அவளை ஏதாவது பண்ணணும் ஸ்ரீஜா. மா நாம ஏமா பண்ணணும்? அபி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த அவங்க அக்கா கிட்ட சொன்னாலே போதுமே. அந்த வேலையை அவளே பாத்துப்பா. சரியா சொன்ன ஸ்ரீஜா. நான் இப்பவே பார்ட்னருக்கு கால் பண்ணி அபி வந்து போன விஷயத்த 1க்கு 2 ஏத்தி விடுறேன். ஹலோ, சொல்லுங்க பார்ட்னர். அத்தைக்கு அடிப்படை வச்சிட்டீங்களா? அவ சொன்னதை கேட்டதும் உங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு பார்ட்னர். அந்த அபி ஜெயிச்சு நீங்க தோக்க போறது உறுதி. உங்களை நம்பினதுக்கு நாங்களும் நடுத்தெருவுல நிக்க போறது உறுதி. போதும், நிறுத்துங்க. அபிய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போனை வைங்க. அபி என்கிட்ட அத்துமுறா பேசிட்டு போற. வீட்டுக்கு போ. உங்க அக்கா உனக்கு பாடம் நடத்துவா. அப்புறம் அவனால என் கழுத்துல தாலி கட்டவே முடியாது சஞ்சீவ். அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜ பத்தின உண்மையும் உங்களுக்கு தெரியாமலே போயிடும் அத்தை. சஞ்சீவ், உங்க பையன் உங்களை பார்க்க வரலையேன்னு நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. சஞ்சீவ் வர வரைக்கும் நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தை இருக்கு. அதுக்குள்ள ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணவன சஞ்சீவ் கண்டுபிடிச்சிருவான். சஞ்சீவ், அதுக்கப்புறம் சஞ்சீவ் உங்களை வந்து பாப்பா அத்தை. சஞ்சீவ், சஞ்சீவ். எங்கடி போயிட்டு வர? சொல்லுடி, எங்க போயிட்டு வர? சஞ்சீவ் வீட்டுக்கு என்ன மாதிரி போனியா? ஆமா, போன. என் அத்தை வீட்டுக்கு போய் அவங்கள பாத்துட்டு வரேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன மாதிரி சஞ்சீவ் வீட்டுக்கு போனதே தப்பு. அதை என்கிட்டயே திமிரா சொல்றியா? நிறுத்துக்கா.